Hello students, இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ்நாடோட சயின்ஸ் சிலபஸ் கவர் பண்ணலான் இருக்கேன். முதல்ல கெமிஸ்ட்ரி, டைம் இருந்துச்சுன்னா என்சிஆர்டியும் கவர் பண்றேன். கிளாஸ் 10, 11, 12 அதில் உள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கிளாஸ் 10 தமிழ்நாடு சிலபஸ் யூனிட் 11 அது ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட லிவிங் செல்லுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருள்லையும் கார்பன் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு அது வந்து நம்ம லைஃபோட பிணையப்பட்ட ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஆரம்பிச்சு நம்ம யூஸ் பண்ற ஃபியூவல், பெயிண்ட் எல்லாத்துலயும் நம்ம மருந்து எல்லாத்துலயும் கார்பனோட பங்குங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ கார்பன் மற்ற எலிமெண்ட்ஸோட சேர்ந்து ஃபார்ம் பண்ற அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து எண்ணில் அடங்காததா இருக்கும். அதாவது பீரியாடிக் டேபிள்ல மற்ற எலிமெண்ட்ஸோட காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம், அவ்வளவுதான் இருக்கணும். ஆனா கார்பனுக்கு நம்ம அளவே இல்லை, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸா போயிட்டே இருக்கும். அது பை நேச்சராகவும் மேன்மேடாகவும் அதை வந்து லெபார்டரியிலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பை நேச்சராகவும் அது ஏதாவது ஒரு எலிமெண்டோட காம்பினேஷன்ல செல்ஃபாவும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெருசா போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இயர்லி மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. இப்பவே வந்து மோர் தேன் 5 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது கார்பன்ங்கிறது. அடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு இதோட யூனிக் நேச்சர் இது எதனால இருக்குன்னா இதுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. கேட்டினேஷன், டெட்ராவேலன்சி, மல்டிபிள் பாண்டிங் அண்ட் கோவேலன்சி, இதெல்லாம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இதனாலதான் அதாவது எல்லாத்துலயும் இருக்கும், ஒண்ணு இருக்கும், பட் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேஷன்ங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது இது மற்ற எலிமெண்டோட ஈஸியா வந்து சேர்ந்து ஃபார்ம் பண்ணும். டெட்ராவேலன்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப டெட்ராவேலன்சி அப்படின்னா, வேலன்சினா ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் சொல்றோம். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆக்டட் ரூல்ங்கிறது. ஒரு ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகணும்னா ஸோ இந்த ரேஞ்சில் 2, 8, 18 இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து 2 இருக்கும், செகண்ட் ஷெல்லில் வந்து 8 இருக்கணும், தேர்டில் 18 இருக்கும். இப்போ வந்து 8 வரைக்கும் அதனால எலக்ட்ரான்ஸை அகாமடேட் பண்ண முடியும். இப்போ கார்பனோட வேலன்சி 4 அப்படின்னா என்ன, 4 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னும் 8 எலக்ட்ரான்ஸ் அதுக்கு தேவை. அப்பதான் இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஒரு எலிமெண்டா மாற முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், இது இன்னும் 4ஓட ஈஸியா சேரும். அப்படி சேர்ற இந்த கேப்பபிலிட்டி 4 வேலன்ஸ் இருந்துச்சுன்னா 4 எலிமெண்டோட சேர்றதுக்கான கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஈஸியா, இப்போ ஹைட்ரஜனுக்கு ஏற்கனவே 1 தேவையா இருக்கு, அது இதுக்கு அப்ப 4 ஹைட்ரஜன் இதோட சேர்ந்துக்கும். இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலா வேறு ஆக்சிஜன் சேர்ந்தோம்னா 2 ஹைட்ரஜன், அதாவது 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்துடும். அதுக்கு பதிலாக ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அதர் எலிமெண்ட்ஸோட சேர்ற இந்த கேப்பபிலிட்டிக்கு பேர் தான் டெட்ராவேலன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா இது வந்து காம்பவுண்ட் ஃபார்மேஷன் போயிட்டே இருக்கும். அண்ட் கேட்டினேஷன் அப்படின்னு எடுத்தா கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்துகிட்டே போற இந்த செயின் பேரு. ஸோ இது இன்னொரு எலிமெண்டோட சேரலாம், அகைன் இது இன்னொரு கார்பனோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸா போயிட்டே இருக்கும். கேட்டினேஷன்னா செல்ஃபா கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த செயின் வந்து பெருசாயிட்டே போற இந்த எபிலிட்டிக்கு பேரு. அண்ட் மல்டிபிள் பாண்டிங்னா அதான் நான் சொன்ன மாதிரி, இப்ப ஹைட்ரஜன் சேர்த்தா ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆட்டம் தான் தேவை, ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. அதனால இதுக்கு இந்த இதோட இது ரெண்டும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்குது. அதனால இப்ப வந்து மல்டிபிள் பாண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கார்பன் வந்து சிங்கிள் பாண்டிங்கும் ஃபார்ம் பண்ணும், டபுள் பாண்டும் ஃபார்ம் பண்ணும், அண்ட் ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் பண்ணும். இந்த பாண்டிங் வந்து மல்டிபிள் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து பேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் 4 இருக்கிறதுனால இந்த 4 பாண்ட் ஃபார்ம் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ எதோட சேருதோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் எக்ஸ்ட்ரா தேவையா இருக்கு. ஸோ அதனால ஹைட்ரஜன் சேரணும்னா 4 சேரணும். அதே இது வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 2 எலக்ட்ரான் தேவையா இருக்கிறதுனால இதோட 2
பாண்ட் வந்து ரெண்டு பாண்ட் ஃபார்ம் ஆகுது ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் உள்ளது. ஸோ இதே போல நைட்ரஜனுக்கு 3 தேவை அப்படிங்கல இந்த தேவையான எலக்ட்ரான்ஸை பொறுத்து இந்த பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவையோ அத்தனை பாண்டிங் ஃபார்ம் பண்ற எபிலிட்டி இருக்கு. ஹைட்ரஜன் போடணும்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு பாண்டு தான் மற்றதோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஜனுக்கு வந்து மொத்தம் இப்போ 6 இருக்கு, இன்னும் 2 ஃபார்ம் ஆகணும்னா அப்ப இது 2 பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். மற்ற எலிமெண்ட்ஸோட சேர்ந்து ஒரே இதுவாகவும் இருக்கலாம், வேற வேற இதுவாகவும் இருக்கலாம். இங்க ஒரு ஹச் இங்க ஒரு ஹச் அப்படி சேரலாம், இல்ல இது சேர்ந்து சியோடையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எபிலிட்டிலாம் நீங்க இன்னும் ஃபர்தரா போன வருஷம் படிச்சிருக்கலாம், இல்ல டீட்டெயிலா அடுத்த வருஷம் கூட படிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு இது தேவையில்லை. வேற யாராவது இதுக்கான விளக்கம் இன்னும் தேவைன்னா நான் இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இது இந்த குரூப் இது ஃபார்ம் பண்ற இந்த குரூப் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து கார்பன் பத்தின எல்லாத்தையும் படிக்க போறதுக்கு பேர் தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்களா இப்போ இதுல வந்து மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. படிக்கிறதுக்காக இது வந்து ஷார்ட்டா வந்து நீங்க கண்டிப்பா படிச்சு பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க, ஈஸியா இருக்கும். இப்போ வந்து மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அது காம்பவுண்ட் ஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரக்சர். சப்போஸ் இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா அதுல இப்போ ஹெச் 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 அப்படியே போகுதுன்னா இதுல இன்னொரு சி சேர்ந்து அது OH அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பார்க்க தான் இது சின்னதாக இருக்கும், இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால மாலிகுலர் வெயிட்டும் மச் ஹையரா இருக்கும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னாலே மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். இது பாயிண்ட் 1. அண்ட் 2 வந்து மோஸ்ட்லி இன்சாலிபிள் இன் வாட்டர், வாட்டர்ல கரையாது. அதர் எக்ஸ்ட்ரா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ஈத்தர், இந்த மாதிரி ஸ்பெஷல் சால்வெண்ட்ஸ், கார்பன் டெட்ராக்ளோரைட், டுவெல்வின் இதை எடுத்தா தான் கரையும். ஸோ செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர், அதுதான் தண்ணியில கரையாது. ஹைலி இன்ஃபிளேமபிள் இன் நேச்சர், இது தேர்ட் பாயிண்ட். இன்ஃபிளேமபிள் அப்படின்னா எரியாது, எரியும் தன்மை கிடையாது. அப்புறம் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே லெஸ் ரியாக்டிவ், சாமானியத்துல அது எதோடையும் ரியாக்ட் ஆகாது. இப்ப கார்பன் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி பாண்டு 4 இருக்கிறதுனால சீக்கிரம் இருக்கணும். பட் அது ஃபார்ம் பண்ண காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்றோம்னா ஈஸியா அதோட ரியாக்ட் ஆகாது. என்னடா இங்க வந்து மோர் ரியாக்டிவ் அதனாலதான் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணும்போது இதை பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகுறது, இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ லெஸ் ரியாக்டிவ்னால ரியாக்ஷன் ரேட்டுங்கிறது ஸ்லோ ரேட்ல இருக்கும். அடுத்து இது வந்து தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த், ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபார்ம் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இன் நேச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட்னா என்ன, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் தம். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு இந்த ஆட்டத்துக்கும் இன்னொரு ஒய்ங்கிற ஆட்டத்துக்கும் இதுக்கு எக்ஸ்ட்ரா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேனா காமனா ஒரு பென் இருக்கு. ஸோ அந்த பெண்ணை உங்க ஃப்ரெண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேர், எக்ஸுங்கிற சிஸ்டரும் ஒய்ங்கிற சிஸ்டருக்கும் காமனா அந்த பென் இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால அந்த காமனா இருக்கு இந்த ஷேரிங்க்கு பேர் தான் கோவேலன்சிங்கிறது. ஸோ அது மாதிரிதான் இந்த ஆட்டமும் இப்போ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் தான் இது கம்ப்ளீட் ஆயிடும். இது ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கோவேலன்ட் ஷேரிங்கிறது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தேவைன்னா நான் தனியா ஒரு வீடியோ போட்டு கோவேலன்ட் பாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ கோவேலன்சிங்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது காமனா அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் 2 1 இருக்குன்னா அந்த 2ஐயும் அவங்க காமனா ஆட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான். ஸோ தே ஹேவ் லோயர் மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லோயரா இருக்கும் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து they exhibit the phenomenon of isomerism. isomerism அப்படின்னா they have the molecular formula வந்து சேமா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் அதை அரேஞ்ச் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறையா இருக்கும். they are volatile in nature, easily evaporate ஆகி போயிடும், வச்சோம்னா volatile ஆயிடும். இது எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுங்க, 5 6 7 8. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் த லேபரட்டரி. ஐ திங்க் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. ஸோ டோட்டல் 9 பாயிண்ட்ஸ் வரும். அடுத்து இது வந்து ஜென்ரலா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தினா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ